இன்னைக்கு ஒரு 11 கிடா வெட்டியிருக்கோம். 200 ரூபா கோழிக்கறியும் ப்ளஸ் முட்டையோட சேர்த்து ஒரு அசைவு விருந்து நம்மளோட கழக தொழில்கள் ஒரு 2000 பேருக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 21 நம்ம சங்கத்தமிழ் மதுரையில சிங்கத்தமிழின் தளபதி வருகையால ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடைபெற்றுச்சு. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல நடைபெற்ற மாநாடு. தளபதியே நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டாரு. அதாவது வரலாற்று பெருமை மிக்க மதுரையில மக்கள் கடலென திரண்டது திக்குமுக்காட வைத்ததுன்னு. அந்த சந்தோஷம், அப்படி ஒரு தலைவன் சந்தோஷப்பட்ட இந்த மண்ணில அந்த அந்த மாநாட்டில நம்மளுக்கு பணி செய்த நமது கழக தோழர்கள் மற்றும் தன்னார்வர்கள் நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. நம்மளோட தளபதியோட தொண்டர்கள் அனைவரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ தலைவரோட ஆணைக்கிணங்க நம்மளோட பொதுச்செயலாளர் அண்ணன் புஷியார் வழிகாட்டுதல்ல இன்னைக்கு நம்மளோட மதுரையில காவல் தெய்வமா இருக்கு. மதுரை மீனாட்சி பட்டினத்துல நடந்ததுக்கு ஆத்தாவுக்கு நன்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி காவல் தெய்வமா இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயில கிடா வெட்டி இன்னைக்கு ஒரு 11 கிடா வெட்டியிருக்கோம். 200 ரூபா கோழிக்கறியும் ப்ளஸ் முட்டையோட சேர்த்து ஒரு அசைவு விருந்து நம்மளோட கழக தொழில்கள் ஒரு 2000 பேருக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு டாக்டர்ஸ், செவிலியர்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதே போல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர், நண்பர்கள், கழகத்தை தாண்டி சமுதாயத்தில் பற்று உள்ள நாளைய மாற்றத்தை விரும்புகிற நிறைய நண்பர்களும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இந்த மாநாட்டில் தன்னார்வலாம் நிறைய கலந்துக்கிட்டாங்க. அவங்களே இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். டாக்டர்ஸ், செவிலியர், அது போக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள். ஒரு மாத காலமா நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியை எடுத்து போட்டதுல எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. ஸோ உங்க அனைவரையும் நாங்க அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே இதுல கலந்துக்கிட்டு, அதாவது நம்மளோட வெற்றியை நம்ம விருந்து வச்சு கொண்டாடணுன்ற நோக்கத்தோட இன்னைக்கு இந்த விருந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.